கள்ள ஓநாய்களுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு என்னும் நம்மிடத்தில் வருவார்கள். நான் தான் ஊழியர் செய்கிறேன், என்கிட்ட ஆண்டவர் இருக்கிறாரு, நான் சொல்கிறதெல்லாம் உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று வருவார்கள். அவர்களை நம்பிவிடக்கூடாது. கனிகளினால் நம்ம அவர்களை அறியலாம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒரு மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள். மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டது தான். இங்கே முடியை வெட்டி போட்டுக்கிட்டு கலர் அடிச்சுக்கிட்டு முடியல கர்த்தருக்கு பிரியமில்லாத ஆடையெல்லாம் போட்டு பலிபீடத்தில் ஏறி நின்றுட்டு பிரசங்கம் பண்ணுறது, இந்த மாதிரிப்பட்ட மரங்களை நீங்கள் அவர்களுடைய கனிகளினால் நீங்கள் அறிந்து மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் இந்த நாட்களில் வேதவசனத்தை சொல்கிறார். ஐஸ்வர்யவானை போல நரகத்துக்கு போகாதபடி லாசரு அவன் ஏழையாக இருந்தாலும் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்தான். அதே போல் நீ எவனுக்கு இடரல் உண்டாக்குற மாதிரி எதையுமே செய்யாத. எதுவுமே மற்றவங்களுக்கு இடரல் உண்டாக்குத அந்த காரியத்தை நீங்கள் செய்யாதிருங்கள். கர்த்தர் அலங்கரிப்பை விரும்பாத தேவன். அவருக்கு பிரியமான மனவாட்டியாக நம்மளை அலங்கரிச்சுக்குவார். நம்மளை அலங்கரிக்க வேண்டாம்.